கேஷ். ஸோ எல்ஆர்யூ கேஷ் என்ன அப்படின்னா, கேஷ்னாலே இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மெமரி வேர் யூ புட் டேட்டா, ரைட்? ஸோ எல்ஆர்யூ கேஷ் அப்படின்றது நம்ம நிறைய டேட்டா போடுறோம் அப்படின்னா, லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு கேஷ். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டேட்டா வந்து ஃபர்ஸ்ட்டு 1 போடுறோம், அப்புறம் 2 போடுறோம், அப்புறம் 3 போடுறோம். இந்த கெப்பாசிட்டி வந்து 3 டேட்டா தான் இருக்க முடியும். ரைட்? ஆ ஸோ இப்ப 4 போடுறோம் அப்டின்னா, இங்க கெப்பாசிட்டி இல்ல. 4 போட முடியாது. அப்ப இதுல லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்ட், அதாவது ரொம்ப அ ரீசென்ட்லி யூஸ்னா கடைசியா யூஸ் ஆன டேட்டா. லீஸ்ட் யூஸ்டு யூஸ் லீஸ்ட் ரீசென்ட்லினா கடைசியா யூஸ் ஆன டேட்டாவ நீ ரிமூவ் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3 போட்டேன். ஓகே. இப்ப கடைசியா யூஸ் ஆன டேட்டா 1 தான். ரைட்? அப்ப 4 போடும்போது 1 ரிமூவ் பண்ணிட்டு 4 போட்டுறணும். ஓகே. இப்ப 1, 2, 3 போட்டேன். திருப்பி 1 எடுக்கிறேன் வெளிய. கெட் பண்றேன். நீ இந்த கேஷ்ல வந்து டேட்டாவ கெட் பண்ணலாம், இல்லன்னா புட் பண்ணலாம். டேட்டாவ எடுக்கலாம், இல்ல போடலாம். எடுத்தாலும், போட்டாலும் அது யூஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். சப்போஸ் 1, 2, 3 போட்டுட்டு, திருப்பி என்ன பண்ணேன்னா, 1 வந்து அ எடுத்துட்டேன். சும்மா ரீட் பண்ணேன். அப்ப ரீட் பண்ணா அது யூஸ் ஆயிடுச்சு. அப்ப கடைசியா யூஸ் ஆன டேட்டா என்ன? இதுதான் 2 தான். அப்ப அத ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் வி ஹேவ் டூ டிசைன் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் ஹியர். ஸோ இத எப்படி பண்றது அப்படின்னா, அது இம்பார்டன்ட் என்னன்னா, கெட்டு, புட்டு எல்லாமே ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்ஸில போடணும். ஸோ ஐடியலா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள். ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டினாலே நம்ம அ இப்ப நம்ம லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்ட் அது எப்படி பண்றதுன்னா, நம்ம ஒரு டபுள் லிங்க் லிஸ்ட்ல ஒரு ஹெட் வச்சுப்போம். அப்புறம் இதுல வந்து டேட்டா போட போறோம். 1 போட போறோம், 2 போட போறோம், 3 போட போறோம். ஓகேவா? இதுல வந்து டேட்டா வந்து கீ வேல்யூ பேரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கீ 1னா வேல்யூ 5ன்னு இருக்கலாம். ஏன்னா கீயும் இன்டிஜர் தான், வேல்யூ இன்டிஜர் தான். கீ 2னா வேல்யூ வந்து -1 கூட இருக்கலாம். எதா வேணா இருக்கலாம். கீ 3னா வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ 7ஆ இருக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணேன்னா, டேட்டாவ போடும்போது அப்படியே அந்த கீயும் போடணும், வேல்யூயும் போடணும். கீ 1 வேல்யூ 5. அடுத்த டேட்டா போடும்போது கீ 2 வேல்யூ -1. இது போடும்போது கீ 7 வேல்யூ. அப்புறம் இங்க டெயில் நோட் இருக்கு. இப்ப டப்போன்னு போய் இத கெட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. சப்போஸ் இத கெட் பண்றேன்னா, இத யூஸ் பண்ணிட்டேன். ஓகே. சப்போஸ் இத போய் கெட் பண்றேன். இத யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணாலே இத டெலீட் பண்ணிட்டு, இத கொண்டு போய் ஃபர்ஸ்ட்ல இன்சர்ட் பண்ணிடுவேன். சோ அதிகமா லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்லாம் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். சோ நான் இப்ப இன்னொரு டேட்டா போட வரேன். எனக்கு கெப்பாசிட்டி தாண்டிடுச்சு அப்டின்னா, லாஸ்ட் இந்த இத டெலீட் பண்ணிட்டு போயிடுவேன். ஐ கேன் டெலீட் த லாஸ்ட் நோட். கரெக்ட். லாஸ்ட் நோட் என்ன? இந்த டெய்லோட ப்ரீவியஸா லாஸ்ட் நோட். அத டெலீட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. சோ இத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வி வில் ட்ரை டூ டூ இட் இன் ஆன்லைன் ஜாவா கம்பைலர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வி ஹேவ் டு டிக்ளேர் அ கிளாஸ் ஃபார் எல்ஆர்யூ. ஸோ கிளாஸ் எல்ஆர்யூ கேஷ். ஓகே. ஸோ இதுல வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, we need a double linked list, right? So class DLL. இதுல வந்து என்ன இருக்கும்? You need to have a key, you need to have a value, you need to have அந்த DLLக்கு you need to have a next pointer, அந்த DLLக்கு you need to have a previous pointer. ஓகே. எது பண்ணாலுமே we need to have a constructor. ஓகே. ஒரு நோடு கிரியேட் பண்ணும்போது int key, int v இத பாஸ் பண்ணோம் அப்படின்னா, ஓகே. ஓகே. then key is equal to அசைன் பண்ணிடணும் அத. value is equal to v. ஓகே. ரைட். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் முடிஞ்சிருச்சு. இது ஒரு டபுள் லிங்க் லிஸ்ட் நோட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப இதுல என்ன இருக்கணும் எனக்கு? என்னென்ன டேட்டா இருக்கணும்? ஐ நீட் டு ஹேவ் கெப்பாசிட்டி. இது எல்ஆர்யூ கேஷ்க்கு கெப்பாசிட்டி வச்சிருக்கணும். அப்புறம் இந்த டிஎல்எல்க்கு எனக்கு ஹெட் பாயிண்டர் வேணும். இந்த டிஎல்எல்க்கு டெயில் பாயிண்டர் வேணும். அப்புறம் ஐ நீட் டு ஹேவ் அ மேப். ஓகே.
ஸோ என் மேப்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்ஸ்ல எப்படி பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப நான் கெட் பண்ணணும்னா உடனே ஆர்டர் ஆஃப் ஒன்ல எனக்கு வரணும். கெட் பண்ணா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா டேட்டாவையும் கீ வேல்யூ பேர்லாம் ஒரு டபுள் லிங்க் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். ஓகே. நான் போயிட்டு என்ன பண்றேன்? இதுல வந்து கீ வேல்யூ 2. இப்ப கெட்னா நான் போய் ஒரு நோடா பார்த்துட்டு இருக்க கூடாது. 2 இருக்கா, 2 இருக்கான்ட்டுன்னு. ஏன்னா கெட் ஆர்டர் ஆஃப் ஒன்ல வரணும். அப்ப என்ன பண்றேன்? ஒரு ஹாஷ் மேப்ல 2 இந்த அட்ரஸ் இந்த நோடோட பாயிண்டர். இந்த டிஎல்எல் உடைய இந்த அட்ரஸ இங்க கீழ ஹாஷ் மேப்ல இத ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ கெட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்? அந்த கீய வச்சு எனக்கு இந்த நோடோட அட்ரஸ் தெரிஞ்சிரும். அட்ரஸ் வச்சு என்ன பண்ணலாம்? உடனே இத டெலீட் பண்ணிட்டு தூக்கி ஃபர்ஸ்ட்ல போட்டுடலாம். அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு. ரைட்? ஸோ அதனால ஐ நீட் டூ ஹேவ் அ மேப். மேப்ல கீ இன்டிஜர் வேல்யூ வந்து அந்த டிஎல்எல். ஓகே, மேப்ல டிஎல்எல். லெட்ஸ் கால் இட் ஆஸ் மேப். ஓகே. இப்ப கன்ஸ்ட்ரக்டர்ல தான் இது எல்லாத்தையும் நான் இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ எல்ஆர்யூ கேஷ் இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல இந்த வேல்யூலாம் வரணும். கரெக்ட்டா? ஸோ இன்ட் கெப்பாசிட்டி இது வருது அப்படின்னா, எல்லாத்தையும் இங்க இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இனிஷியலைஸ் எப்படி பண்றது அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டி ஏன்னா எல்லாரும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்ப கால் ஆகும்? எல்லாரும் கேஷ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கால் ஆகும். அப்ப நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன கெப்பாசிட்டி குடுக்கணும். ரைட். அப்புறம் ஹெட் வேணும். ஓகேவா? ஸோ ஹெட் இஸ் ஈக்குவல் டூ நான் நியூ ஒரு அலோகேட் பண்றேன் மெமரி. நியூ டிஎல்எல் டபுள் லிங்க்ஸ் அலோகேட் பண்றேன். கீயும் 0 வேல்யூவும் 0. அதே தான் டெயில்க்கும். ரைட். அப்புறம் இந்த மேப்புக்கு மெமரி அலோகேட் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ மேப் இஸ் ஈக்குவல் டூ நியூ ஹாஷ் மேப். அவ்வளோதான். கரெக்ட். இதெல்லாம் பண்ணியாச்சா? ஸோ இதத்தான் இங்கேயும் பண்ணுவோம். எல்லாரும் கேஷ் கெப்பாசிட்டி வருதா? அதுக்கப்புறம் நம்ம கெட் அண்ட் புட் மெத்தட் பண்ணணும். ரைட். ஸோ திஸ் இஸ் தேர். இப்ப இந்த இது முடிச்சாச்சு. நவ் வி ஹேவ் டு பேசிக்கலி இம்ப்ளிமெண்ட் த கெட் அண்ட் புட். கெட் பண்ணும்போது என்ன கெட் பண்ணணும்? வேல்யூ கெட் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ கெட் உனக்கு என்ன வரும் இன்புட்டா? உன் கீ வரும். ஸோ ஃபங்ஷன் எழுதும்போது ஜஸ்ட் யோசிங்க. ஃபர்ஸ்ட் நான் இத எப்படி பண்றது? கெட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஹாஷ் மேப்ல போய் டேட்டாவ எடுக்கணும். ரைட். ஸோ அதுக்கு அந்த ஹாஷ் மேப்ல டேட்டா இல்லனா ஓகே. இப்ப அந்த மேப் டாட் கண்டெய்ன்ஸ் கீ இங்க வரும்போது அந்த கீயே இல்ல அப்படின்னா டேட்டா இல்லன்னு அர்த்தம். we can return -1. சப்போஸ் டேட்டா இருக்குன்னா இங்க உள்ள வரும். நான் என்ன பண்ணணும்? முதல்ல அந்த கரஸ்பாண்டிங் என் மேப்ல என்ன இருக்கும்? அந்த கீக்கு லிங்க் லிஸ்ட் நோடு தான் அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ அந்த நோட முதல்ல எடுக்கணும். ஸோ மேப் டாட் கெட் ஆஃப் கீயை போட்டேன் அப்படின்னாலே எனக்கு அட்ரஸ் வந்துடும். ரைட். இப்ப எடுத்தாச்சு அட்ரஸ். அட்ரஸ் எடுத்துட்டு என்ன பண்ணணும்? ஐ ஜஸ்ட் நீட் டு ரிமூவ் தட் நோட். ஓகே. ஓகே. இப்ப அந்த நோடு வந்துருச்சுல்ல, நமக்கு தேவையான வேல்யூ தானே? ஓகே. அப்புறம் என்ன பண்ணலாம்? we have to insert at front. அந்த நோட போய் ஃப்ரண்ட்ல இன்சர்ட் பண்ணிடுறேன். ரைட். அதுக்கப்புறம் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? அந்த நோடோடைய வேல்யூ. அவ்வளவுதான், கெட் முடிஞ்சுச்சு. ரைட். இந்த ரிமூவ் அண்ட் இன்சர்ட் ஃபங்க்ஷன் நம்ம திருப்பி பண்ணுவோம். நம்ம ஆக்சுவல் ஃபங்க்ஷன்லாம் பண்ணிட்டு அப்புறம் அதை பண்ணுவோம். அடுத்தது என்ன? புட்டு டேட்டா போடும்போது ஒன்றும் கிடையாது, டேட்டா போட தான் போயிடும். இங்கே கீ கமா வேல்யூ வருது, டேட்டாவை போட போற. அந்த டேட்டா ஏற்கனவே இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டா? இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அப்டேட் பண்ணணும். ரைட். ஸோ இதே தான், கீ இருக்கா ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணணும்.
ஸோ கீ இருக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு அந்த நோட போய் அப்டேட் பண்ணணும். கரெக்ட்டா? வேல்யூ அப்டேட் பண்ணணும். ஸோ என்ன பண்றோம்? வி ஆர் கெட்டிங் தட் நோட் ஃபர்ஸ்ட். கீ குடுத்தா ஒரு நோட் வந்துரும். ஓகே. அப்ப அந்த நோட் டாட் வேல்யூ அத அப்டேட் பண்ணிடுற. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அத நோட திருப்பி என்ன பண்ணணும் நீனு? யூ ஹேவ் டு ரிமூவ் இட். அண்ட் ஏன்னா எப்ப பண்ணாலுமே நீ கடைசி அது ஃபர்ஸ்ட்ல கொண்டு போயிடணும். யூ ஹேவ் அசஸ்ட் இட். இன்சர்ட் அட் ஃப்ரண்ட். கரெக்ட், டேட்டா போட்டாச்சு, அவ்வளவுதான். ஒரு டேட்டா எக்ஸிஸ்டிங் நோட என்ன பண்ற? எக்ஸிஸ்டிங் நோட இந்த ரிமூவ் பண்ற, இன்சர்ட் அட் ஃப்ரண்ட், இங்கேயே நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். கீ இருந்துச்சு அப்படின்னா. இப்ப கீ இல்ல அப்படின்னா, ஓகே, இப்ப நமக்கு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அப்ப இஃப் மேப் உடைய சைஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டியா இருக்கு அப்படினாலே நம்ம என்ன பண்ணோம்? we have to remove the last node. அப்ப எந்த நோட ரிமூவ் பண்ணுமோ அந்த நோட எடுத்துக்க ஃபர்ஸ்ட். லாஸ்ட் நோட் எப்படி தெரியும்? டெயில் உடைய ப்ரீவியஸ். ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு அவ்வளவுதான். லாஸ்ட் நோட் எடுத்து லாஸ்ட் நோட் ரிமூவ் பண்ணிடுறேன். கெப்பாசிட்டிக்குள்ள வந்தா இப்போ போய் இன்சர்ட் பண்ணணும். கரெக்டா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? புது நோடு கிரியேட் பண்ணணும். புது நோடு எப்படி கிரியேட் பண்றது? DLL நியூ நோடு இப்படி வச்சுக்கிறேன். NN is equal to new DLL of கீ வேல்யூ பேர் வச்சு கிரியேட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். புது நோடு என்ன? இன்சர்ட் அட் ஃப்ரண்ட் ஆஃப் அந்த நியூ நோட். அவ்வளவுதான். கரெக்டா? டேட்டா போடும்போது ஜஸ்ட் ரிட்டர்ன். கரெக்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ரிமூவ் அண்ட் இன்சர்ட் அட் ஃப்ரண்டா பண்ணணும். கரெக்டா? சரி, இந்த எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இந்த கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள் அக்சஸபிள். ரைட்? அதை இன்சர்ட் பண்ணி அந்த வேரியபிள் நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் we have to do a remove. Remove doesn't do anything, right? Remove of ஒரு நோடு வரும். இந்த நோட ரிமூவ் பண்ணணும். கரெக்ட்? அதுக்கு என்ன பண்ணணும்? டபுள் லிங்க் லிஸ்ட் இது. ஸோ நோடோடைய ப்ரீவியஸ் எந்த நோடுமே வேலிடா இருக்கும். ஏன்னா ஹெட்டும் டெய்லும் டம்மி. ஸோ அந்த செக்லாம் பண்ண தேவையில்ல. நோடோடைய ப்ரீவியஸ் உடைய நெக்ஸ்ட். இந்த நோட டெலிட் பண்ண என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் உடைய நெக்ஸ்ட். அது எங்க பாயிண்ட் பண்ணணும்? நோடோடைய நெக்ஸ்ட்டுக்கு பாயிண்ட் பண்ணணும். ஸோ இந்த நோட நீ டெலிட் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் உடைய நெக்ஸ்ட் இதை பாயிண்ட் மாற்றணுமா? எதுக்கு மாற்றுவ? இந்த நோடோட நெக்ஸ்ட், அதான் இந்த நோடு. கரெக்ட்? அப்புறம் வேற என்ன பண்ணணும்? நோடோடைய நெக்ஸ்டோடைய ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு நோட் டாட் ப்ரீவியஸ். அவ்வளவுதான். எந்த கண்டிஷனுமே கிடையாது ரிமூவ் பண்றது. ஓகே, அடுத்தது என்ன ஃபங்க்ஷன் வேணும்? void insert at front. திருப்பி இங்க ஒரு நோடு வருது. ரைட்? இங்க என்ன பண்ணணும்? இன்சர்ட் அட் ஃப்ரண்ட்னா ஹெட் மாத்தணும். கரெக்டா? சோ இந்த நோடோடைய நெக்ஸ்ட் இருக்குல்ல, நோடோடைய நெக்ஸ்ட் ஹெட்டோடைய நெக்ஸ்ட்டுக்கு அசைன் பண்ணிடு. ஸோ இது சப்போஸ் ஹெட் வந்து டம்மி நோடு. லெட்ஸ் அஸ்யூம் தட் திஸ் இஸ் ஹெட், திஸ் இஸ் டம்மி நோட். நான் இன்சர்ட் பண்ணும்போது இங்க இன்சர்ட் பண்ணணும். கரெக்டா? இப்போ ஹெட்டோட நெக்ஸ்ட் இருக்கு, இதுக்கு பாயிண்ட் பண்ணிருக்கு. கரெக்டா? அப்ப நோடோடைய நெக்ஸ்ட் இதான் இன்சர்ட் பண்ண நோட். நோடோட நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட்டோட நெக்ஸ்ட் which is this node. இதை இங்க பாயிண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணோம்? நோடோடைய ப்ரீவியஸ் is equal to head. நோடோட ஃபர்ஸ்ட் தான் இன்சர்ட் பண்ற. நோடோட ப்ரீவியஸ் வந்து ஹெட். இது மட்டும் பண்ணா போதுமா? ஹெட்டோட நெக்ஸ்ட் மாத்தணும்ல. ஹெட்டோட நெக்ஸ்ட் இதுக்கு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ ஹெட்டோடைய நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நோட்.
ரைட்டா? ஸோ என்ன நான் வேலை பண்ணிட்டேன் பார். ஹெட்டோடைய நெக்ஸ்ட்ட தூக்கி இத பாயிண்ட் பண்ண விட்டுட்டேன். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ற? நோடோட நெக்ஸ்ட், ஹெட் நாட் நெக்ஸ்ட். நோடோட நெக்ஸ்ட், ஹெட்டோட நெக்ஸ்ட்னா இதான். இதுக்கு பாயிண்ட் பண்ணிட்டேன். நோடோடைய ப்ரீவியஸ் இத என்ன பண்ற? ஹெட்க்கு பாயிண்ட் பண்ணிட்டேன். ஹெட்டோட நெக்ஸ்ட் என்ன? இதுக்கு பாயிண்ட் பண்ணிருக்குல்ல. எது நோடுக்கு பாயிண்ட் பண்ணிட்டேன். இந்த நோடு இன்சர்ட் ஆயிடுச்சா? அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஸோ எந்த ஒரு இஃப் செக்குமே போட தேவையில்ல. அந்த டம்மி நோடு இருக்கிறதுனால. ரைட். இப்ப நாம என்ன பண்ணணும்? இத யூஸ் பண்றதுக்கு you have to create an object for the LRU cache. Okay. Probably display function வச்சா டிஸ்ப்ளே ஆகணும் இது. நம்ம டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் வச்சுக்கலல்ல. LRU cache டிஸ்ப்ளே பண்ணனும் அப்படின்னா டிஸ்ப்ளே வச்சுக்குமா? சும்மா டிஸ்ப்ளே பண்ணிட்டோம். வெறும் டிஸ்ப்ளே கூட்டா போதும். அது என்ன பண்ணும்? DLL node is equal to head dot next while node not equal to tail வரைக்கும். இப்ப நான் பிரிண்ட் பண்றேன். system dot out dot println key plus இதோட வேல்யூ என்ன? key என்ன? dot key. ஓகே. இன்னும் ஒரு பிளஸ் சிம்பிள போடு. ஒரு ஸ்பேஸ விடு. அப்புறம் வேல்யூ. வேல்யூ என்ன? node dot value. So I am printing it. டிஸ்ப்ளே கூப்பிட்டா போதும். ஒரு வாட்டி என்ன பண்ணும் while loopல? We have to go to the next node. Node is equal to node dot next. tail வரைக்கும். tail கீழ வெளிய வந்துரும். அவ்வளவுதான். இங்க ஒன்னு பண்ணாம விட்டோம் பாத்தியா? இன்சர்ட் பண்ணும்போது கெபாசிட்டர் இன்சர்ட் பண்ணும்போது டெயில் பண்ணிட்டேல்ல. இப்ப என்ன பண்ணணும்னா ஹெட்டோடைய நெக்ஸ்ட் வந்து டெயில் இனிஷியலா பண்ணும்போது டெயிலோடைய ப்ரீவியஸ் வந்து ஹெட். இத பண்ணாம விட்டோம் பார். ஓகே. ஓகே. இப்ப இன்சர்ட் பண்ணும்போது வேற ஏதாவது செக் பண்ண வேண்டியது இருக்குதா? ஹெட்டோட நெக்ஸ்ட் ஓகே. இதோட டெயிலோட நெக்ஸ்ட் இங்க போடு. டெயிலோட ப்ரீவியஸ் மட்டும் பாயிண்ட் பண்ணாதே மாத்தலையா நம்ம? இங்க ஒரு இன்சர்ட் அட் ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் நோட இன்சர்ட் பண்றேன்னு வெச்சுக்கோ. டெயிலோட ப்ரீவியஸா மாத்தணும்ல? கரெக்ட்டா இல்லையா? டெயிலோட ஹெட்டோட நெக்ஸ்ட் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு நோடு தான் இருக்கு. இந்த மாதிரி கார்னர் கேஸ் மிஸ் ஆயிடும். இது ஹெட், இது டெயில். இதுக்கு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இதோட ப்ரீவியஸ் இதுக்கு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இங்க ஒரு நோட நீ இன்சர்ட் பண்ணனும். ஹெட்டோட நெக்ஸ்ட் இங்க பாயிண்ட் பண்ணி விட்டுட்ட. டெயிலோட ப்ரீவியஸ் அந்த நோடுக்கு பாயிண்ட் பண்ணி விடணும்ல? அத நீ பண்ணவே இல்லையே. ஃப்ரண்ட்ல இன்சர்ட் பண்ணும்போது. அப்ப என்ன ஒரு கேஸ்னா ஒரே ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு இஃப் head dot next is equal to tail. அதாவது ஒரு நோடே இல்ல அப்படின்னா tail dot previous is equal to node. இதை ஆட் பண்ணுமா? அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஆட் பண்ண அதுக்கப்புறம் ஆட் பண்ணும்போதெல்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் இது இப்படி போட தேவையில்லடா. இதை நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாது மாதிரி நோடோட என்னென்ன மாற்றணும்? நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் மாற்றணும். நோடோட ப்ரீவியஸ் பாயிண்டர் மாற்றணும். ஹெட்டோட நெக்ஸ்ட் பாயிண்டர் மாற்றணும். கரெக்டா? அப்புறம் என்னன்னா ஹெட்டோட நெக்ஸ்ட் பாயிண்டர் நோடு. கரெக்டா? இப்போ இதை மாற்றுறதுக்கு முன்னாடி ஹெட்டோடைய நெக்ஸ்டோடைய ப்ரீவியஸ் பாயிண்டர் that also will be node. கரெக்ட்? ஹெட்டோட இப்போ நான் இன்சர்ட் பண்ண போறேன். கரெக்டா? ஹெட்டோடைய நெக்ஸ்டோடைய ப்ரீவியஸ் பாயிண்டர் அதுவும் நோடுக்கு பாயிண்ட் பண்ணிட்டேன். 4 விஷயம் மாற்றணும் நம்ம இன்சர்ட் பண்ணும்போது. நம்ம இன்சர்ட் பண்ற நோடோடைய நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் நோடோட நெக்ஸ்ட் நோடோடைய ப்ரீவியஸ் இந்த பாயிண்டரை மாத்தினா தான் இன்சர்ட் பண்ண முடியும். டெலிட் பண்றதுக்கும் அதே தான். டெலிட் பண்ணும்போது இந்த பாயிண்டர் 2 பாயிண்டரை மாத்தினா போதும். இங்க எதுவும் மாற்ற தேவையில்ல. இந்த மாதிரி சில கேசஸ்ல மிஸ் ஆகும். ரைட்? தட்ஸ் இட். ஸோ LRU கேட்ச் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண
is equal to new LRU cache capacity 3, right? இப்போ என்ன பண்ணோம், அந்த object dot put 1,4 நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணோம். டிசைன் பண்ணிட்டோமா டேட்டா ஸ்ட்ரக்சரை, இதுதான் யூஸ். ரைட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கால் டிஸ்ப்ளே obj டாட் டிஸ்ப்ளே கால் பண்ணா அது டிஸ்ப்ளே ஆகணும். முதல்ல இது ரன் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியா போடுறது லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அப்புறம் போடுறது லிஸ்ட்ல அப்புறம் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ஒரு கெட்டு கொடுக்குறேன். கெட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதான் பார்ப்போம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் println இதில் வந்து ஐ எம் ஜஸ்ட் யூசிங் ஆப்ஜெக்ட் டாட் கெட் ஆஃப் 2. இப்போ நான் 2 கெட் பண்ணிட்டனால என்ன ஆகும், அதை யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், இங்கே 7 பிரிண்ட் ஆகணும். 2க்கான வேல்யூ 7 பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு டிஸ்பிளே பண்ண என்ன ஆகணும், ஸோ அடுத்த டிஸ்பிளே இங்கே ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர் போடுவோம். ஸோ அதாவது ஒரு ஸ்பேஸ் வரும் ஃபர்ஸ்ட் பிரிண்ட்டுக்கும் செகண்ட் பிரிண்ட்டுக்கும். ஓகே, இது 7 வரணும். ஓகே, get 2 we are getting -1, so this is our thing. So get பண்ணும்போது 2 -1, so there is an issue here. ஆக்சுவலாக புட் பண்ணும்போது நான் அந்த டேட்டாவை மேப்பில் போடவே இல்லை, அந்த கீக்கும் நோடும் மேப்பில் போடவே இல்லை. இப்போ மேப்பில் போட்டதுக்கப்புறம் இப்போ 2 தானே கெட் பண்ணேன், இப்போ 2 டாப்பில் வந்துருச்சு, ரைட்? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் ட்ரையிங் டு புட் அனதர் வேல்யூ. ஐ எம் ட்ரையிங் டு புட் அனதர் வேல்யூ 8க்கு 7, this is நியூ கீ, கரெக்ட்? ஆனால் கெப்பாசிட்டி 3 தான். அப்போ என்ன ஆகணும், லீஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன, இந்த 1 and 4 போயிடணும், 8, 6 டாப்பில் வரணும். ஓகேவா, 8, 6 வந்துச்சா, இந்த 1 போயிடுச்சா? ஓகே, ஸோ த கைண்ட் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் ஆர் பாஸ்ட். ஓகே, okay, there is one more issue, correct. Now when I remove, I also insert at the front, right? Now when I have to remove, in this case capacity, when it is equal to the capacity, I am removing the node, right? I should also remove from the map. So map dot remove of the corresponding key என்ன, k. Node dot this node only is already there, right? So trail dot previous, I think map la when you remove from the map you have to give the key, right? So node dot key, and the node la key irkumla, so node dot key. Okay, I think this will work, but if we have to give this in the, I think we'll copy everything. Okay, go to this, we cannot paste anything. LRE cache, control A, control V, copied everything ba. In the class main தேவையில்ல, தூக்கு. இந்த display தேவையில்ல, தூக்கு. and other things are needed. LRE cache, everything is needed. Okay, then try to run it. Compilation error. ஏதோ bracket போயிடுச்சா, LRE cache என்னப்பா இங்கே வந்து நிக்குது. ஓ, அது கிளாஸ் சொல்யூஷன் இருக்கும்ல, அது அதனால அதை பண்ண முடியாது. I think we have to copy this part alone. Separately you have to copy, because அதில் class solution இருக்கும். என்ன இருக்கு இதில்,
கிளாஸ் எல்லாரும் கேஷ் தான் இருக்கு. கிளாஸ் எல்லாரும் கேஷ் தான் இருக்கு. அப்ப இது ஃபுல்லா காப்பி பண்ணா என்ன பிரச்சனை? இத காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். கரெக்ட். அப்புறம் we need to have one more class, which is what? The DLL. Correct. In this, what is the problem? Compilation error. Invalid method return type required in DLL. LRE cache. Oh. ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷனா பார்த்துருச்சு. கன்ஸ்ட்ரக்டர் அது. ஸோ அதான் பிரச்சனை. அக்செப்டட். கேஸ் 1 டன். வாவ்! ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட்.